இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான குழந்தை பாலூட்டிகள், பறவைகள் மற்றும் சில மீன்கள் கூட தங்கள் வாழ்க்கையின் ஆரம்ப கட்டங்களில் பெற்றோருடன் உள்ளுணர்வுடன் அடையாளம் கண்டு பிணையும் என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆனால் பெற்றோர் இல்லை என்றால் சில விசித்திரமான விஷயங்கள் நடக்கலாம். 1930களில் ஆஸ்திரிய விலங்கியல் நிபுணர் கான்ரட் லோரன்ஸ் குழந்தை பறவைகளை மேம்படுத்துவதில் முதல் சோதனைகள் சிலவற்றை மேற்கொண்டார். குஞ்சு பொரித்த பின் அவைகள் சீக்கிரத்தில் அவைகளை விட்டுச் செல்லும். அவர் புதிதாக குஞ்சு பொரித்த மல்லாட் வாத்து வகைகளுக்கு தன்னை அர்ப்பணித்து மென்மையாக ஒலி எழுப்பிய போது அவைகள் அவர்களை தங்கள் தாயாக அங்கீகரித்து எல்லா இடங்களிலும் அவரை பின்தொடர்ந்தன. பூனைகள், அணில்கள், சிங்கங்கள் மற்றும் மான் போன்ற இயற்கையிலேயே எதிரிகளாக இருக்கும் சில உயிரினங்களிடையே இனங்கலத்தல் பதிக்கப்பட்டு பலமுறை கண்காணிக்கப்பட்டது. ஆவிக்குரிய வகையில் மனிதர்களாகிய நாமும் இப்படி பதிக்க முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? நாம் பார்க்கிறதைப் போலவே மாற முனைகிறோம். அதனால்தான் இயேசுவின் மீது நம் கண்களை பதிப்பது மிகவும் முக்கியம். ஆகவே நம்முடைய பரலோக தகப்பனால் நாம் எவ்வாறு முத்திரையிடப்படுகிறோம்? இயேசுவோடு வாழ்க்கையை மாற்றும் அனுபவத்தை பெற வேதாகம சத்தியங்களை ஆராய இன்று எங்களுடன் இணையுங்கள். யோவான் 3ஆம் அதிகாரம். அதிகமாக மனப்பாடம் செய்யப்பட்ட வசனங்களில் ஒன்று நிச்சயமாக யோவான் 3ஆம் அதிகாரத்தில் அது 3:16 இருக்கும். ஆனால் நான் யோவான் 3:14 வாசிக்க கேட்கப் போகிறேன். இயேசு சொன்னார், சர்ப்பமானது மோசேயினாலே வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல தன்னை விசுவாசிக்கிறவன் எவனோ நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். அவரை விசுவாசிக்கிறவர்கள் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை பெறுவதற்கு இயேசு நிச்சயமாக உயர்த்தப்பட வேண்டும். கிறிஸ்துவை உயர்த்துவதன் அர்த்தம் என்ன? வாழ்க்கையில் நாம் அவரை உயர்த்த விரும்புகிறோம். நம்முடைய வார்த்தைகளில் இயேசுவை உயர்த்த விரும்புகிறோம். நம் வாழ்க்கையில் உயர்த்த விரும்புகிறோம். வார்த்தைகளால் உயர்த்த விரும்புகிறோம். ஆனால் இயேசு இதை குறித்து பேசவில்லை. ரோமில் அவர்களுக்கு இந்த மோசமான வழக்கம் இருந்தது. அவர்கள் ஒரு நபரை தூக்கிலிடும்போது அவர்களை ஒரு சிலுவையிலோ அல்லது ஒரு கூரான முனையிலோ கட்டி வைப்பார்கள். வேலிக் கம்பம் போல தரையில் ஒரு முனையை பொருத்தி அதை உயர்த்துவார்கள். அங்கே அந்த நபர் மரித்துக் கொண்டிருப்பார். அவர்கள் செய்த குற்றங்கள் தலைக்கு மேலே எழுதப்பட்டிருக்கும். அது குற்றத்தை தடுக்கும் ஒரு செயலாக இருக்கும். அந்த குற்றவாளி தண்டனைக்கு உள்ளாவார். அதனை எல்லோரும் பார்க்க முடியும். இயேசு உயர்த்தப்பட்டார் என்று சொன்னபோது அவர் பேசுவதை ஜனங்கள் அறிந்திருந்தார்கள். அதையே சிலுவையில் அறையப்படுதல் என்று அழைத்தனர். அவர்கள் அவரை ஒரு பார்வைக்கு கொண்டு வருகிறார்கள். இயேசு சொல்கிறார், சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல உங்களில் சிலருக்கு பழைய ஏற்பாட்டில் எண்ணாகமம் புத்தகத்தில் அந்த நிகழ்வு நினைவில் இருக்கும். இஸ்ரவேல் புத்திரர் பல ஆண்டுகளாக வனாந்தரத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தார்கள். தேவன் அவர்களுக்கு பரலோகத்திலிருந்து மன்னாவை கொடுத்து போஷித்து வந்தார். அவர்கள் மன்னாவால் சோர்வடைந்தார்கள். ருசி நன்றாக இருந்தது. எகிப்தின் உணவு வகைகளை தவறவிட்டனர். அவர்கள் ஆண்டவரின் அப்பத்தை குறை கூறிக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் பாதுகாப்பை திரும்பப் பெற்றார். இந்த சர்ப்பங்கள் வாதையாக மாறின. ஒவ்வொரு முறையும் ஒருவர் தங்கள் மிதியடிகளை போடச் சொல்லும்போது சர்ப்பங்களை தூக்கி அசைப்பார்கள். அவைகளை தூக்கும் பைகளில் எடுப்பார்கள். தூக்கும் பை எபிரேயருக்கு சமமானதாக இருந்தால் அது அவர்களை கடித்து இறந்து கொண்டிருந்தார்கள். அது ஒரு விஷப்பாம்பு மற்றும் ஆபத்தானதும் கூட. கர்த்தர் மோசேயிடம், ஆம், எனக்கு எட்டியது. அவர்கள் உதவி கேட்டதால் இங்கே தீர்வு இருக்கிறது. ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்க வேண்டும். அநேகமாக அவைகள் கடித்ததைப் போல. ஒரு மேய்ப்பனின் கோலுக்கு அதை சரியாக வைத்து ஒரு கம்பத்தில் அதை உயர்த்தி, அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அது ஒரு கம்பத்தின் மேலே தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடிக்கும்போது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். ஆம், சிலர் இதுவரை இதை கேள்விப்படாததினால் மிகவும் அபத்தமான மாற்று மருந்து அவர்கள் நோக்கி பார்க்க மறுத்து மரித்துப் போனார்கள். சிலர் விரக்தியில் நித்திய நம்பிக்கை நீரூற்றை அவர்கள் நம்ப தெரிந்து கொண்டார்கள், பிழைத்துக் கொண்டார்கள். இது சுவாரஸ்யமானது. அதற்கு தீர்வு இருந்தது. ஆனால் சரியான திசையில் பார்த்தவர்கள் மட்டுமே பிழைத்தார்கள். பலர் அதை நோக்கிப் பார்ப்பதன் அடிப்படையில் ரட்சிக்கப்பட்டார்கள். நாம் பார்ப்பதன் மூலம் மாற்றமடைகிறோம். அதுவே நம்முடைய பிரசங்க தலைப்புக்கும் இன்றைய நமது வசனத்திற்கும் நம்மை திரும்ப கொண்டு வருகிறது. பிரசங்கியில் சாலமோன் ராஜா சொல்கிறான், வாழ்க்கையின் அர்த்தத்தை யோசித்துக் கொண்டிருக்கும் போது
காண்கிறதினால் கண் திருப்தியாகிறதில்லை என்று. 12 மணிக்குள் உங்களில் எத்தனை பேர் நான் போதுமானவரை கண்டேன் என்று சொல்வீர்கள்? நாள் முழுவதும் கண்கள் மூடிக்கொண்டிருந்தால் அடுத்த நாள் கண்கள் மீண்டும் பசியுடன் இருப்பது போல் இருக்கும். உங்கள் மூளைக்குள் வரும் பெரும்பாலானவை பார்வை ஊடகத்தின் வழியே வருகின்றன. உண்மையில் ஒரு நபரிடம் கேட்கலாம் விளையாட்டாக, நான் சொல்வதை உங்களால் பார்க்க முடிகிறதா என்று. நான் சொன்னது உங்களால் கேட்க முடிந்ததா என்பதற்கு நான் சொன்னது உங்களால் பார்க்க முடிந்ததா என்று கேட்போம். ஏனென்றால் நம் மூளைக்குள் வரும் பார்வை காரணிகள் பெரும்பாலும் அப்படிப்பட்டது. இன்று எனது செய்தியின் கருப்பொருள் என்னவென்றால், இதில் நாம் பார்க்க வேண்டிய ஒன்று இருக்கிறது. நாம் அதை தெரிந்து கொண்டு ஆவிக்குரியவர்களாக இருப்பதில் வித்தியாசத்தை உண்டாக்கப் போகிறோம். சரியான விஷயங்களை பார்க்க வேண்டும். இப்போது உயிரினங்கள் அவற்றின் சூழலால் மாற்றப்படலாம் என்பது வாழ்க்கையின் உண்மை. நான் எப்போதுமே ஆட்கொள்ளப்படுகிறேன், பரிணாம வளர்ச்சியை நம்புகிறேன் என்று கூட நம்ப முடியவில்லை. நம்மைச் சுற்றி உலகில் பல அழகான பரம ரகசியங்கள் இருக்கின்றன. அவைகள் அற்புதமானவை. நாம் உலக அதிசயங்களால் நிரம்பியிருக்கிறோம். இங்கே எடுத்துக்காட்டாக உருமறைப்புடன் உயிரினங்களை எவ்வாறு தேவன் வடிவமைத்துள்ளார் பாருங்கள். கிளையில் ஒரு இலை இருக்குமா போல் தோன்றுகிறது. மேலே ஒரு சிறிய படம். இது உண்மையில் ஒரு வண்டு. அதன் இறக்கைகள் இலை போலவே இருக்கும், அது கூட பச்சை. அங்குள்ள ஒரு பூவின் மீது ஒரு மலர் போல் தோன்றும். ஆனால் அந்த பூவைப் போலவே தோற்றமளிக்கும் ஒரு ஜெப மந்திரம் இருக்கிறது. அது தரையில் இருக்கிற போது நிற இலைகளை சுருக்கி நொறுக்கியது போல் தெரிகிறது. ஆனால் அது ஒரு உயிருள்ள விஷயம். அவைகள் குச்சிகளைப் போல் தோற்றமளிக்கும் வண்டுகள். ஆம், குச்சிகளைப் போல் தோற்றமளிக்கும் வண்டுகள். மேலும் இந்த உயிரினங்கள் அனைத்தும் தங்கள் சூழலில் தங்களை மறைத்துக் கொள்ள எப்படியாவது கற்றுக்கொள்ளும். ஆர்க்டிக் கடலில் முயல்கள், நரிகள் மற்றும் துருவக் கரடிகள் வாழ்கிறதை நீங்கள் பார்க்கலாம். இப்போது இங்கு பனியும் ஜீவராசிகளும் வெண்மையாக இருக்கும். அதனால் என்ன நடக்கும்? பனி இந்த வெள்ளை ஜீவராசிகளை பார்க்கிறபோது அது வெண்மையாக இருக்க முடிவு செய்கிறது. பனி பழுப்பு நிறமாக இருந்தால் அல்லது உயிரினங்கள் பழுப்பு நிறமாக இருந்தால் பனி பழுப்பு நிறமாக இருக்கும். பனியின் நிறம் உயிரினங்களின் நிறத்துக்கு உத்தரவு கொடுக்கிறதா அல்லது உயிரினங்களின் நிறம் பனியின் நிறத்துக்கு ஆணையிடுகிறதா? உயிரினங்கள் காலப்போக்கில் மாற்றம் பெறுகின்றன. ஆதாம் ஏவாள் நாட்களில் தேவன் உலகை உண்டாக்கிய போது ஆர்க்டிக் பகுதிகள் இல்லை. உயிரினங்கள் கண்ட அதன் சூழலில் வேறுபாடுகள் அவற்றை மாற்றியது. பெரும் பரிணாம வளர்ச்சிக்கு உலகில் எங்கும் உதாரணம் கிடையாது. இப்போது எடுத்துக்கொண்டால் ஒரு நாய் பூனையாக மாறுமா? இவைகள் ஒன்றாக வாழும் வரை நாய் பூனையாகவோ அல்லது பூனை நாயாகவோ மாறிவிட்டன என்பதற்கு எந்த ஆதாரமும் இல்லை. ஆனால் இந்த விலங்குகளில் சில மாறிவிடுவதற்கு ஒரு காரணம் அவற்றின் சூழல்தான். ஜனங்கள் தங்களின் சூழலால் மாற முடியும். நான் இணையதளத்தில் ஒன்றை பார்த்தேன். இந்த சேவை அதில் இருந்தது. அவர்கள் வெளியே செல்வார்கள், வீடற்றவர்களை அழைப்பார்கள். அழைப்பவர்கள் வீடற்றவர்களாக இருந்திருக்கலாம், போதைப்பொருள், நீண்டகால குடிப்பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு போராடி இருக்கலாம். அதில் இந்த ஒரு மனிதர், குறிப்பாக அவரது பெயர் ஜிம் வுல்ஃப், இராணுவ கால்நடையாளர். குடிப்பிரச்சனையுடன் அவர்கள் அவரை உள்ளே அழைத்து முழுமையான காரியங்களைச் சொல்லி அவரை அலங்கரித்து சுத்தம் செய்தனர். கடைசியாக அவரை கண்ணாடி முன் கொண்டு சென்றபோது அவர்கள் அவரை பார்க்க விடவில்லை. உங்கள் தோற்றத்தை மாற்ற எங்களுக்கு அனுமதி உண்டா என்று கேட்டபோது சரி என்றார். அவரை தெருக்களிலிருந்து கண்டார்கள். குடிப்பழக்கம், சுத்தம் செய்து தலைமுடியை வெட்டி அவரது நகங்களை அழகுபடுத்தி பல்லை சுத்தம் செய்து உடலை சுத்தப்படுத்தி இறுதியாக கண்ணாடி முன் கொண்டு நிறுத்தினார்கள். அவரை பார்க்க விடவில்லை. கடைசியில் அவர்கள் கண்ணாடியை இழுத்து அவரை பார்க்க அனுமதித்தார்கள். அவர் அதை உடைத்து அழ ஆரம்பித்தார். அவர் தன்னை ஒரு தோல்வியற்றவராக பார்த்திருந்தார். திடீரென்று ஒரு வெற்றியாளரைப் போல தோற்றமளிக்கும் ஒருவரின் படத்தை பார்க்கிறார். புதிய தோற்றத்தை பார்த்தவுடன் குடிப்பதை நிறுத்திவிட்டார். வீடு இருக்கிறது. இப்போது அவருக்கு வேலையும் கிடைத்தது. அவர் ஒரு புதிய சாயலை தரித்துக் கொள்ள விரும்புகிறார். எனவே பார்ப்பதன் மூலம் நாம் மாற்றப்படலாம். மேலும் தேவன் நமக்கு என்ன செய்திருக்கிறார், அவர் நம்மை எவ்வாறு மாற்ற முடியும் என்பதை பார்க்கும்போது கூட அது நம்மை மாற்றக்கூடும். ஏனென்றால் நாம் என்னவாக இருக்க வேண்டும் என்ற மனதில் இந்த பார்வை கிடைத்திருப்பதால் நம்பக்கூடியதை நம்மால் செய்யத் தொடங்குவோம். தினசரி அடிப்படையில் அது எவ்வளவு உண்மை என்பதை நான் உங்களுக்கு அதிகமாக வலியுறுத்த முடியாது. 2 கொரிந்தியர் 3:17 இப்படியாக தொடங்குகிறது. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நாம் எல்லோரும் மகிமையை கண்ணாடியிலே சன் கிளாஸஸ் இல்லை. தேவனிடம் பேசிய பின் மோசே முகத்தை மறைத்துக் கொண்டார். அவர் முகம் பிரகாசித்தது.
ஆனால் பவுல் கூறுகிறார், நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறதைப் போலக் கண்டு மறுரூபப்படுகிறோம். அங்கு மறுரூபம் என்ற சொல் உருமாற்றம் என்பதாகும். மேலும் அங்கிருந்து நமக்கு என்ன கிடைக்கிறது? உருமாற்றம். இது ஒரு கம்பளி பூச்சிக்கும் பட்டாம்பூச்சிக்கும் இடையிலான தீவிரமான மாற்றத்தை பற்றி பேசுகிறது. இதன் மூலம் நமக்கு என்ன நடக்கும் என்று பவுல் பயன்படுத்தும் மொழி இதுதான். நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை, ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். இப்போது இந்த சொல் அதை காண்கிறது போல பேசுகிற இடம் ஒருமுறை தோற்றமல்ல. அது மிகவும் முக்கியம். இந்த மாற்றம் எவ்வாறு நிகழ்கிறது? மின் வெட்டொளி பார்வை பெறுவதால் அது அமைகிறதா, அல்லது பார்ப்பதன் மூலம் மாற்றம் நிகழ்கிறதா? நாம் ஆண்டவரை பார்க்கும்போது அவருடைய சாயலாக மாற்றப்படுகிறோம். சீஷர்கள் தங்கள் விசுவாசத்திற்காக முயற்சித்தபோது அப்போஸ்தலர் புத்தகத்தில் ஆலோசனை சங்கத்தில் நீதிபதிகள் சீஷர்கள் பதிலளிப்பதை கேட்டபோது அவர்கள் குறிப்பு எடுத்தார்கள் என்று வேதத்தில் சொல்வதை நான் நேசிக்கிறேன். அவர்கள் படிப்பறியாதவர்கள், இவர்கள் சொற்பொழிவை நேர்த்தியுடன் இப்படி பேசியிருக்க முடியும் என்றார்கள். அவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள். அவர்கள் இயேசுவோடு இருந்ததினால் ஞானத்தை பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் 3½ வருடம் இயேசுவோடு இருந்து இயேசுவை கவனித்து நடந்தவர்கள். ஆகவே இறுதியாக இயேசுவைப் போல செயல்பட ஆரம்பித்திருக்கிறார்கள். நாம் பார்ப்பது போல மாறிவிடுகிறோம். 1 கொரிந்தியர் 15:49 வேதம் சொல்கிறது, மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். இங்கே அவர் ஆதாம் விழுந்த பிறகு ஒப்பிடுகிறார். நாம் அனைவரும் இந்த வீழ்ச்சியடைந்த தன்மையை பெற்றிருந்தோம். ஏனென்றால் அந்த சாயலை நாம் பெற்றிருந்ததால் அதே வழியில் இயேசுவின் மீது நம் கண்களை வைத்ததன் மூலம் பரலோக மனிதனின் சாயலை நாம் தரித்துக் கொண்டோம். வேதத்தில் ஒரு வாக்குத்தத்தம் இருக்கிறது. ரோமர் 8:29 நீங்கள் படிக்கலாம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் போகிறவனாயிருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். இயேசுவை பார்ப்பதன் மூலம் இயேசுவின் வாழ்க்கையை படிப்பதற்கும் இயேசுவை பின்பற்ற நம்மால் முடிந்த அனைத்தையும் செய்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் உண்மையில் கிறிஸ்தவர்களாக இருந்தால் எவ்வளவு மகிமையான சபையை நாம் பெற்றிருப்போம். எங்கும் செல்ல வேண்டாம் நண்பர்களே. இன்னும் சிறிது நேரத்தில் நாம் இன்றைய விளக்க காட்சிக்கு திரும்பப் போகிறோம். இது சத்தியம். கிறிஸ்தவ வாழ்க்கை ஒருபோதும் நிலையாக நிற்பது இல்லை. ஒன்று முன்னோக்கி நகர வேண்டும் அல்லது பின்மாற்றம் அடைய வேண்டும். நீங்கள் கிறிஸ்தவ விசுவாசத்திற்கு புதியவரா? தேவனோடு எப்படி நெருக்கமாக வளர முடியும் என்று யோசிக்கிறீர்களா? அல்லது நீங்கள் பல ஆண்டுகள் விசுவாசியாக இருந்தும் அவருடன் நடப்பதில் தேக்கமடைந்து வருவதை உணர்கிறீர்களா? அல்லது கிறிஸ்தவ பாதையில் முன்னோக்கி நகர இன்னும் ஏதாவது செய்ய முடியுமா என்று யோசிக்கிறீர்களா? அற்புத உண்மைகள் உங்கள் கைகளில் ஒன்றை கொடுக்க விரும்புகின்றன. அது நிச்சயமாக ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும். கிறிஸ்துவிடம் செல்லும் வழி என்ற உன்னதமான புத்தகத்தை உங்களுக்கு அனுப்ப விரும்புகிறோம். இந்த 13 சக்தி வாய்ந்த அதிகாரங்கள் கிறிஸ்தவ வளர்ச்சியின் முக்கியமான கட்டங்களில் ஒரு எழுச்சியூட்டும் பயணத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லும். ஒவ்வொரு முறையும் இந்த புத்தகத்தை நான் படிக்கும் போது அது என்னை தேவனிடம் நெருக்கி ஏவுகிறது. தயங்க வேண்டாம். இப்பொழுதே அழைத்து உங்கள் இலவச நகலை இன்றே பெறுங்கள். பின்னர் நீங்கள் எனக்கு நன்றி சொல்வீர்கள். உங்கள் இலவச நகலை பெற திரையில் காணும் தொலைபேசி எண்ணை அழைத்து சலுகை எண் 369 குறிப்பிடவும் அல்லது இணைய முகவரியை பார்வையிடவும். இந்த நம்ப முடியாத ஆதாரத்தை நீங்கள் படித்த பிறகு உங்கள் நண்பருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்றைய விளக்க காட்சிக்கு இப்போது திரும்புவோம். மேலும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து இன்னும் சில அற்புதமான உண்மைகளை தெரிந்து கொள்வோம். அது யார் என்று நினைவில் இல்லை. ஆனால் யாரோ ஒருமுறை சொன்னார், நீங்கள் ஒரு கிறிஸ்தவராக இருக்க முற்படுகையில் அதில் ஒரு கிறிஸ்தவனைப் போலவே செயல்படும் சில தகவல்களும் உண்மையாகின்றன என்று. நீங்கள் எப்போதாவது இதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். அவர்கள் அதை வெளிப்படுத்துவதை போலி என்று கூறுகிறார்கள். பாத்திரத்தை நிரப்புவதற்கு உங்களால் முடிந்ததை செய்யுங்கள். வழியில் எங்காவது நீங்கள் மாற்றப்படுவீர்கள். ஏனென்றால் நாம் நோக்கி பார்ப்பதன் மூலம் மறுரூபப்படுகிறோம். எபேசியர் 5:1-2 வசனங்கள். ஆதலால் நீங்கள் தேவனை பின்பற்றுகிறவர்களாகி. தெளிவாகிறதா? பிரியமான பிள்ளைகளைப் போல குழந்தைகள் தங்கள் பெற்றோரைப் போல தோற்றமளிப்பது. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக் கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். சிறிய சகோதரர்கள் சில நேரங்களில் தங்கள் பெரிய சகோதரர்களை பின்பற்றுகிறார்கள். இடிமுழக்க மக்கள் என்று அழைக்கப்பட்ட யோவான் மற்றும் யாக்கோப் போன்றவர்கள் எப்படி இயேசுவைப் போல ஆனார்கள்? நாளுக்கு நாள் ஆண்டுதோறும் அவர்கள் கிறிஸ்துவுடன் நேரங்களை செலவிட்டார்கள்.
அவருடையவரைப் போல மாறினார்கள். வயதின் ஆசை என்ற புத்தகத்தில் ஒரு அழகான மேற்கோள் இருக்கிறது. அதில் கூறுகிறது, நாளுக்கு நாள் யோவானின் சுயவன்முறை ஆவிக்கு மாறாக இயேசுவின் மென்மை மற்றும் சகிப்புத்தன்மையை அவர் கண்டார் என்று. பொறுமையின் படிப்பினைகளை கற்றுக்கொண்டார். தெய்வீக மேன்மைக்கு தனது இருதயத்தை திறந்து கேட்பவர் மட்டுமல்ல, இரட்சகரின் வார்த்தைகளுக்கு செவி சாய்ப்பவராகவும் ஆனார். சுயம் கிறிஸ்துவில் மறைந்தது. கிறிஸ்துவின் நுகத்தை ஏற்று இறுதியாக தன்னுடைய சுமையை சுமக்கவும் கற்றுக்கொண்டார் யோவான். வன்முறை மனப்பான்மையாக அறியப்பட்ட அப்போஸ்தலன் யோவான் இறுதியில் அன்பின் அப்போஸ்தலன் என்று அழைக்கப்பட்டார். அது எப்படி நடந்தது? நாளுக்கு நாள் கிறிஸ்துவுடன் நேரத்தை செலவிடுங்கள். அப்போது நாம் மறுரூபம் அடைவோம். இன்று மக்கள் காணும் பெரும்பாலானவைகள் பல்வேறு ஊடகங்கள் மூலம் வருகின்றன. ஊடகங்கள் மிகவும் சக்தி வாய்ந்தவை. எல்லாம் மோசமானதல்ல. மாற்றத்தை கொண்டு வரும் ஊடகத்தின் சக்தியை நாங்கள் நம்புகிறோம். அதனால் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், வானொலி நிகழ்ச்சிகள், தொடர்கள் மூலம், இணையதளம், கணினிகள் மற்றும் தொலைபேசிகள் மூலம் மட்டுமல்லாமல் சபைகள் மூலமாகவும் இதை செய்கிறோம். இது சக்தி வாய்ந்தது என்பதில் சந்தேகமே இல்லை. சாட்சிக்கு மேல் சாட்சியை உங்களால் சொல்ல முடியும். இது நல்லதுக்கும் கெட்டதுக்கும் சக்தி வாய்ந்தது. ஏனென்றால் நீங்கள் அவரை நோக்கி பார்ப்பதன் மூலம் மறுரூபப்படுவீர்கள். எனவே கிறிஸ்தவர்களாகிய நாம் ஊடகங்களுக்கு வரும்போது எதை பார்க்க விரும்புகிறோம் என்பதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு நபரின் நித்திய ரட்சிப்பில் முக்கிய வேறுபாட்டை உண்டாக்க வேண்டும் என்று எனக்கு கருதும் ஏதேனும் ஒரு செல்வாக்கு இருந்தால், இந்த பொத்தானில் விரலை வைத்து நான் சரியானதை பார்ப்பேன், தவறான விஷயத்தை பார்க்க மாட்டேன் என்று சொல்வேன். ஏனென்றால் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஒரு நிகழ்ச்சி, இந்த ஒரு கணினி விளையாட்டு, இணையத்தில் இந்த ஒரு பார்வையால் பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்த முடியாது என்று நீங்கள் நினைக்கலாம். நாம் எதை பார்க்கிறோம் என்பதன் மூலம் கொஞ்சம் கொஞ்சமாக வடிவமைக்கப்படுகிறோம். நானும் உங்களைப் போலவே உலகில் வாழ்கிறேன். நாம் அனைவரும் அதில் நீந்துகிறோம். ஆமென். நாம் அவரது சாயலில் நீந்துகிறோம். உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து வெவ்வேறு திரைகளையும் நினைத்துக் கொள்ளுங்கள். சிலருக்கு தொலைபேசி திரை இருக்கும், சிலருக்கு ஐபாட் திரை இருக்கும், சிலருக்கு கணினி திரை இருக்கும், சிலருக்கு தொலைக்காட்சி திரை இருக்கும். எந்த திரையாவது நான் குறிப்பிட மறந்துவிட்டேனா? எதுவும் எரிச்சலை தராதிருக்காது. அனைத்து திரைகளையும் நாம் பார்க்கிறோம். எங்கள் வீட்டின் அருகில் உள்ள ஆர்கோ எரிவாயு நிலையத்திற்கு நான் சென்றேன் என்று சொல்லியிருந்ததை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். நான் இதற்கு முன்பு 100 முறை செய்திருப்பேன். எனது அட்டையை தேய்த்து கைப்பிடியை எரிவாயு நிரப்பியில் வைத்தேன். அப்போது திடீரென்று எனக்கு பின்னால் யாரோ ஒருவர் பேசுவதைக் கேட்டேன். குழாயின் அருகில் நான் மட்டுமே இருப்பதாக நினைத்தேன். திரும்பினேன். குழாய் என்னுடன் பேசியது. நான் பார்த்தேன். அது அடுத்த விளம்பரத்தை பார்க்க என்னை அழைத்தது. தொலைக்காட்சி தொடர், செய்தித் தொடர், ஏதோ ஒன்றை எனக்கு காண்பித்தது. இங்கே நான் எரிவாயு குழாய் இருக்கிறேன். இது ஒரு மார்க்கெட்டிங் வாய்ப்பு என்பதை உணர்ந்து கொண்டேன். உங்கள் எரிவாயுவை நிரப்ப சில நிமிடங்கள் அங்கே நிற்க நேரிடும். எனவே காரில் நிரப்ப $900 நீங்கள் செலவழிக்கும் போது டிவி திரையை நிச்சயம் பார்க்க வேண்டும். விமானத்தில் ஒருமுறை எழுந்து நின்றது நினைவிருக்கிறது. வெளிநாடுகளுக்கு பறந்து கொண்டிருந்தேன். அன்று இரவு தாமதமாகிவிட்டது. நான் விமானத்தில் எனது யாத்திரையை மேற்கொண்டேன். திரும்பி வரும் வழியில் இரவில் விமானத்தின் பின்புறத்தில் ஒரு சாதகமான இடத்திலிருந்து, அது ஒரு பெரிய பரந்த அகலமான வெளிநாட்டு விமானம், நூற்றுக்கணக்கான இருக்கைகள் இருந்தன. எல்லாம் வரிசை வரிசையாக பார்க்க முடிந்தது. ஒவ்வொரு பயணிகளின் இருக்கை தலைப்பகுதிக்கு பின்னும் ஒரு டிவி இருந்தது. அதில் படம் காண்பிக்கப்படும். நீங்கள் கவனித்திருக்கிறீர்களா? ஏதாவது ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு சென்றிருக்கிறீர்களா? உங்கள் மனைவியுடன் சாப்பிட்டிருக்கிறீர்களா? சுற்றி இருப்பவர்கள் மொபைல் போனையே பார்த்துக் கொண்டிருப்பார்கள். இது என்ன வகையான நாட்கள்? ஊடகங்கள் நம்மை மாற்றுகின்றனவா? ஜனங்கள் இப்போதெல்லாம் பேசுவதில்லை. அனைவரும் ஊடகங்களில் மூழ்கிவிடுகிறார்கள். அது யூடியூபாக இருந்தாலும் அவர்கள் அதை பார்க்கிறார்கள். அது என்னவென்று யாருக்கு தெரியும்? அது நம்மை பாதிக்கிறது. தேவனின் வார்த்தையை கொண்டு ஆத்துமாக்களை போஷிக்க வேண்டும். ரோமர் 12:2. இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் ஊடகங்களை பயன்படுத்தினால் கிறிஸ்தவ ஊடகங்களை பயன்படுத்துங்கள். நான் சொல்கிறேன், அது மிகவும் சிறந்தது. நான் ஒரு வசனத்தை தட்டச்சு உடனடியாக செய்வேன். சில நேரங்களில் 1-2 வசனங்கள் நினைவில் இருக்கும். வேதாகம படிப்புக்கு இன்டர்நெட் அற்புதம். அது நல்லதுக்கும் தீயதுக்கும் விருட்சம் போன்றது. நிறைய தீமைகள் இருக்கின்றது. எந்த ஒரு தரத்திலும் பார்க்கலாம். தொலைக்காட்சி, புத்தகங்கள், நல்ல புத்தகங்கள், பொல்லாத புத்தகங்கள். உங்களால் அதை கட்டுப்படுத்த முடியாவிட்டால் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிறீர்கள். நான் மீண்டும் படிக்கிறேன். ரோமர் 12:2. பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நல்லதை சோதிக்க வேண்டும். தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று.
ஒவ்வொரு நாளும் எதை பார்க்க வேண்டும் என்பதை நாம் தீர்மானிக்க முடியும். நாம் உயர்த்தப்பட்ட கிறிஸ்துவை பார்த்து பிழைத்துக் கொள்ளப் போகிறோமா அல்லது எதையாவது பார்த்து மறிக்கப் போகிறோமா? இதில் 2 சித்தங்கள் மட்டுமே இருக்கின்றன. சரியான திசையைக் கண்டு ஜீவிக்கிறவர்கள், சரியான திசையைக் காணாமல் அழிந்து போகிறவர்கள். சங்கீதம் 101 3வது வசனம். தாவீது தீங்கான காரியத்தை என் கண்முன் வைக்க மாட்டேன் என்று சொல்கிறான். நீங்கள் எதை பார்க்கிறீர்கள்? என் கண்களோடே உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாயிருப்பது எப்படி? யாராவது ஆபாசத்துடன் போராடுகிறார்களானால் ஆணோ பெண்ணோ, என் கண்களோடே உடன்படிக்கை செய்தேன் என்று யோபு சொல்கிறார். எனவே நாம் வாழ்க்கையை தேடுகிறோம். நான் தொடங்கிய நிகழ்வு குறிப்பிட்டது போன்று, சர்ப்பமானது மோசேயினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல் மனுஷகுமாரனும் உயர்த்தப்பட வேண்டும். உயர்த்தப்பட்டதற்கான காரணம் ஒன்று உண்டு. உள்ளூரில் நாம் ஆண்டனா மூலம் ஒளிபரப்புகிறோம். ALB ஜீவனுக்கான ஏராளமான ஒளிபரப்பு. அதை ஒளிபரப்ப முடிந்ததற்கான காரணம், ஆண்டனாக்களை ஒரு கோபுரத்தின் மீது 300 அடி உயரத்தில் வைக்கிறோம். கட்டிடத்திலிருந்து அது வெகு தொலைவில் இல்லை. அது உயர்ந்திருந்தால் நன்றாக தெரியும், சமிக்ஞை சரியாக இருக்க வேண்டும். ஆம், அப்படித்தான். எதையாவது உயர்த்தும் போது அது பார்க்கும் நிலையில் இருக்க வேண்டும். கிறிஸ்து நம் வாழ்க்கையில் உயர்த்தப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறையப்பட்ட அவரையே அன்றி வேறொன்றையும் உங்களுக்குள்ளே அறியாதிருக்க தீர்மானித்தேன் என்று பவுல் சொன்னபோது அதன் அர்த்தம் அதுதான். இயேசு சொன்னார், நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரையும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்றார். நாம் நம்முடைய வார்த்தைகள் மற்றும் செயல்களின் மூலம் கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளக்கூடிய நிலையில் வைத்தால் மற்றவர்கள் ஈர்க்கப்படுவார்கள். சக்கரியா 12:10. நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியின் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்போது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, அவர்கள் எப்போது அவர்களை பார்த்தார்கள்? சிலுவையிலாம். ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல, தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக துக்கிப்பார்கள். நோக்கி பார்ப்பது தொடர்பாக ஒரு மாற்றம் நடந்ததாக வேதத்தில் எத்தனை முறை நீங்கள் கவனித்து இருக்கிறீர்கள்? அவர்கள் நோக்கி பார்த்து பிழைத்துக் கொண்டார்கள். லூக்கா 19 கவனியுங்கள். இதை நாம் எல்லா நேரத்திலும் குழந்தைகளுக்கு பாடுகிறோம். குள்ள மனிதன் யார் என்று. சக்கேயு, அவனது மாற்றத்திற்கு காரணம் என்ன? அவன் ஒரு மரத்தில் ஏறினான். ஏன் அவன் மரத்தில் ஏறினான்? ஏனென்றால் அவன் இயேசுவை பார்க்க விரும்பினான். இயேசு சாலையில் நடந்து வந்து கொண்டிருந்தார். அவன் இயேசுவை கண்டான். இயேசு அவனை கண்டார். மனம் திரும்பினான். இயேசு அவனிடத்தில், நான் இன்றைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும் என்றார். ஆண்டவரே, என் ஆசியில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன் என்றான். அது எப்போது நடந்தது? அவன் இயேசுவை கண்டபோது. அது அவனுக்குள்ளாக மாற்றத்தை கொண்டு வந்தது. கிறிஸ்துவுடன் சிலுவையில் அறையப்பட்ட ஒரு கள்ளனை குறித்து வேதம் பேசுகிறது. கலாத்தியரில் கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன் என்று சொல்லப்படுகிறது. அறையப்பட்டு மனம் மாற்றப்பட்டான். ஏன்? இயேசு உயர்த்தப்பட்டதை அவன் கண்டான். இதோ யூதர்களின் ராஜா என்று சொன்ன அடையாளத்தை அவருடைய தலைக்கு மேலே பார்த்தான். அதன் நிமித்தம் கிறிஸ்துவிடம் திரும்பினான். அவன் பகிரங்கமாக ஒப்புக்கொண்டான், நமக்கு தகுதியானதை பெற்றுக்கொள்வோம். இந்த மனிதன் எந்த தவறும் செய்யவில்லை. அவன் ஆண்டவரே என்று அழைத்தான். ஆண்டவரே, அடியேனை நினைத்தருளும் என்றான். இரக்கத்திற்காக ஜெபித்தான். மன திரும்புதலுடன் சென்றான். இயேசுவை நோக்கி பார்த்தான். மன்னிக்கப்பட்டான். அப்போஸ்தலன் பவுலின் மாற்றத்திற்கு காரணம் என்ன? தமஸ்கு செல்லும் பாதையில் அவருக்கு ஒரு அனுபவம் உண்டானது. அனுபவத்தின் போது என்ன நடந்தது? அவர் ஆண்டவரை பார்க்கிறார். பவுல் மனம் மாற்றப்பட்டாரா? இங்கே மாதிரியை பார்க்கிறீர்களா அல்லது நான் விஷயங்களை கற்பனை செய்கிறேனா? தேவனின் இந்த பார்வையை பெறுவதன் மூலம் வேதத்தில் எல்லா இடங்களிலும் இது நமக்கு சொல்ல முயற்சிக்கிறது. உருவ வழிபாடு ஏன் கண்டிக்கப்படுகிறது? மிருகத்தின் முழு அடையாளமும் உருவ வழிபாடு பற்றியதுதானே. மிருகத்திற்கு ஒரு உருவத்தை உண்டாக்கி உருவ வழிபாடு ஏன் கண்டிக்கப்படுகிறது? ஏனென்றால் உருவ வழிபாடு என்பது உங்கள் முன் எதையோ ஒன்றை வைக்கிறது. நீங்கள் அதை பார்ப்பீர்கள், வணங்குவீர்கள். நான் சொல்லுவது என்னவென்றால், நீங்கள் நோக்கி பார்ப்பதைப் போலவே ஆகிவிடுவீர்கள். ஜனங்கள் அவரை ஒரு பசுவைப் போல் பார்த்தபோது அவர் எத்தனை அவமானப்பட்டார் என்பது தெரியுமா? ஆனால் ஒரு பீங்கானில் இயேசுவின் சிலை அல்லது ஒரு பீங்கானில் மேரி என்றால் உங்கள் தேவனை பற்றிய கருத்து என்ன? உங்கள் ஆண்டவர் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸால் ஆனவரா? அல்லது அது ஒரு தங்க சிலுவையாக இருந்தாலும் இவை அனைத்தும் தேவனின் வாழ்க்கை யதார்த்தத்தை உருவ வழிபாட்டின் மூலம் இழிவுபடுத்துகின்றன. அதனால் நீங்கள் தேவனை ஆராதிப்பது முக்கியம், உருவ வழிபாடு தவறு. உருவ வழிபாடை அறிய விரும்பும்போது கவனத்தை ஈர்ப்பது எது? எதனோடு நேரத்தை செலவிடுகிறீர்கள்? அது உங்கள் விக்கிரகமாகிவிடும். நீங்கள் பார்ப்பதைப் போல் ஆகிவிடுவீர்கள். நாம் ஜெயம் பெற விரும்பினால் தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம் என்று வேதம் சொல்கிறது.
தேவனிடத்தில் சேருகிறவர்களுக்காக அவர் எப்போதும் ரட்சிக்க வல்லவருமாயிருக்கிறார். தனது ஆணி கடாவப்பட்ட கரங்களை நம் சார்பாக பிதாவுக்கு நேராக நீட்டினார். அது உங்களை அசைக்கவில்லையா? கிறிஸ்து அங்கே உயர்த்தப்பட்டிருப்பதை காணும்போது பிசாசை இன்னும் பலமுடன் எதிர்க்க முடியாதா? அவர் உங்களை உற்சாகப்படுத்துகிறார். நோக்கி பார்ப்பதன் மூலம் ஜெயத்தை பெறும். ஏசாயா 45:22. பூமியின் எல்லையெங்கும் உள்ளவர்களே, என்னை நோக்கி பாருங்கள், அப்போது ரட்சிக்கப்படுவீர்கள். நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நீங்கள் எதை நோக்குகிறீர்கள்? எபிரேயர் 12:1-2. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கின்ற இயேசுவை நோக்கி. எப்படி பந்தயத்தில் ஓட வேண்டும்? இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். நீங்கள் எப்போதாவது மோட்டார் சவாரி செய்திருக்கிறீர்களா? மோட்டார் சைக்கிள் அல்லது சைக்கிள் ஓட்டியிருக்கிறீர்களா? உங்கள் தோள்பட்டைக்கு மேலே பார்த்து நேர்கோட்டில் செல்ல முயற்சிக்கிறீர்களா? அது சாத்தியமற்றது என்று உங்களுக்கு தெரியுமா? இப்போது இதை முயற்சி செய்து உங்களை காயப்படுத்தாதீர்கள். ஆனால் நீங்கள் உண்மையான தெளிவான இடத்திற்கு வந்தால் ஒரு கோட்டை குறித்துக் கொண்டு முயற்சி செய்து அந்த கோட்டில் தங்கியிருங்கள். என்ன நடக்கிறது என்று கவனியுங்கள். நீங்கள் மையத்திலிருந்து இறங்குவீர்கள். ஏனென்றால் வேறு வழியில் செல்லும்போது வேறு வழியை பார்ப்பீர்கள். நேர்கோட்டில் செல்லும் வழியில் மறுமுனையை பார்ப்பீர்கள். நீங்கள் நேராக வாழ விரும்பினால் இயேசுவை நோக்கி உங்கள் கண்களை பதிக்க வேண்டும். ஆம், இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை இவ்வுலகம் காண வேண்டும். ஜனங்கள் தங்களை தேடும் வரை அவரை நம்மில் காண வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நாம் அவரை நோக்கி பார்த்தால்தான் அந்த வழி வகைக்கும். இது என்னை பொறுத்தவரை நான் இன்று பேசியது குறித்து நண்பர்களே, பேச வேண்டிய மிக முக்கியமான விஷயங்களை பேசியிருக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன். அதாவது இன்று நான் அடிக்கடி பேசக்கூடிய ஒன்று, நாம் அவரை நோக்கி பார்ப்பதன் மூலம் பிழைத்துக் கொள்வோம். அநேகமாக நம்மில் அநேகர் எழுப்புதலை கண்டிருப்பார்கள். ஆண்டவரே, என் பார்வையின் ஊட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டும். கேட்பதற்கு என் காதுகளை சுத்திகரிக்க வேண்டுமென்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இவை அனைத்தும் நம்மை வடிவமைக்கும். நாம் உண்மையில் இயேசுவை ஆராதிப்பதினால் ஒரு வல்லமையான சபையாக மாறுகிறோம். ஆமென். நம் மோசமான உலகத்திற்கான தேவனின் திட்டத்தை அறிய விரும்புகிறீர்களா? ஊக்கமளிக்கும் மற்றும் அறிவூட்டும் ஆச்சரியமூட்டும் உண்மைகள் வேதாகம பாட வழிகாட்டிகள் 27 வேதத்தின் அடிப்படையில் சிறப்பான மேலான பாடங்களை வழங்குகின்றன. ஒவ்வொரு ஆய்வு வழிகாட்டியும் உங்கள் வாழ்க்கையின் மிக முக்கியமான கேள்விகளுக்கான நிச்சயமான வேதாக பதில்களை நோக்கி உங்களை வழிநடத்தும். ஆங்கிலம், இந்தி, தமிழ் மற்றும் தெலுங்கு மொழிகளில் கிடைக்கிறது. காத்திருக்க வேண்டாம். bookstore.aftv.in என்ற இணையதளம் மூலம் உங்கள் முழுமையான ஆய்வு வழிகாட்டிகளை இன்றே ஆர்டர் செய்திடுங்கள். இன்றைய இலவச சலுகையை விண்ணப்பிக்க மறந்து விடாதீர்கள். அது நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும். உங்களது தொடர்ச்சியான ஆதரவுக்கு நன்றி. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உலகெங்கிலும் கொண்டு செல்கிறதால் நீங்கள் அடுத்த வாரம் இணைந்திருக்க உதவி செய்து கர்த்தருடைய வேத வார்த்தையில் மூழ்கி அற்புத உண்மைகளை ஆராயச் செய்வோம். இந்த நிகழ்ச்சி அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஊழியத்தின் நண்பர்களால் உங்களிடம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது.